பெப்டிக் அல்சர் பற்றி பார்க்க போகிறோம். பெப்டிக் அல்சர் வந்துட்டு எனுமரேட் தி ட்ரக் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பெப்டிக் அல்சர். அந்த ட்ரக்கில் வந்து இஸ் எ பார்ட்டிகல் இஸ் இன்டியூசிங் த அல்சர். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டான் கேஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டான் அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இதில் வந்து இன்டியூசிங் பெப்டிக் அல்சர் வந்து இது பண்ணுது. இப்போ கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலைஸ்டு கேஸ்ட்ரிக் ஆசிட் இருக்கா, இது வந்து ஆன்டாசிட், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், sodium bicarbonate. A drug it releases to the gastric reaction. H2 receptorல வந்து ranitidine, அதுக்கப்புறம் ranitidine இருக்குது, formatidine, roxetidine, அதுக்கப்புறம் cimetidine, nizatidine. ranitidine, foxetidine, அதுக்கப்புறம் வந்து roxetidine, அதுக்கப்புறம் cimetidine, nizatidine. இந்த மூணு வந்து H1 receptorல உள்ளது. அதுக்கப்புறம் the drug that releases to the gastric secretion. ஒரு ட்ரக் வந்து கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து இது சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டரில் வந்து ஓமிப்ரசோல், ஓஸ்மிப்ரசோல், அதுக்கப்புறம் வந்து லான்சப்ரசோல் இருக்குது. ஓமிப்ரசோல், ஓஸ்மிப்ரசோல், லான்சப்ரசோல். ஓஸ்மிப்ரசோல், லான்சப்ரசோல் இருக்குதா. இப்போது இந்த ஓமிப்ரசோல் வந்து ஓஸ்மிப்ரசோல் இருக்குது. ஓஸ்மிப்ரசோல் பென்டாப்ரசோல் வந்து பேண்டாப்ரசோல், ஓமிப்ரசோல் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டரில் வரும். பேண்டாப்ரசோல் இதில் சொல்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து ட்ரக் நியூட்ரலைஸ்க்கு வந்து ஆன்டாசிடுக்கு வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட் இருக்குது. இதில் வந்து ட்ரக் தட் ரெடியூஸ் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷனில் வந்து H2 ரிசப்டரில் வந்து செமிட்டிடின், ரானிட்டிடின், ஃபோமாட்டிடின், ராக்சாட்டிடின், அதுக்கப்புறம் வந்து நிசாட்டிடின் இருக்குது. ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டரில் வந்து ஓமிப்ரசோல், ஓஸ்மிப்ரசோல், பேண்டாப்ரசோல், அதுக்கப்புறம் ரொபிப்ரசோல், அதுக்கப்புறம் டெக்ஸால், லான்சோப்ரசோல், அதுக்கப்புறம் வந்து லான்சோப்ரசோல் அதெல்லாம் இருக்குது. மஸ்கரனிக்கில் வந்து பிரசின், அதுக்கப்புறம் வந்து ஃபினிரெஃபின், டெலன்சிஃபின், அதுக்கப்புறம் வந்து புரோட்டன் தாலின் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைரின்சிபின், டீலன்சிபின், அதுக்கப்புறம் வந்து புரோப்பன்தாலின். இதில் வந்து மஸ்கர்னிக்காக இருக்குது. அல்சரேட்டிவ் ப்ரொடெக்டிவ் வந்து அதுக்கப்புறம் வந்து சல்ஃபரஃபேட், அதுக்கப்புறம் வந்து பிஸ்மித் காம்பவுண்டு. அதர் ட்ரக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்பனோலாக்சோன், அதுக்கப்புறம் வந்து மெய்சோப்ரோஸ்டோல் இருக்குது. இப்போ வந்து ஆன்டிஹிஸ்டமினிக் வந்து அதுக்கப்புறம் ட்ரக் வந்து அமாக்சிசிலின், அதுக்கப்புறம் வந்து கிளிரோமைசின், அதுக்கப்புறம் மெத்தோனிடசோல், அதுக்கப்புறம் தினிடசோல் இருக்குது. மெத்தோனிடசோல், தினிடசோல். இதில் வந்து ஆன்டிபைரட்டிக் ட்ரக்கில் வந்து அமாக்சிசிலின், மெத்தானிடசோல், திமிடசோல், அதுக்கப்புறம் வந்து கார்டினோரோப்பல் அப்படின்னு இருக்குது. அல்சரேட்டிவ் ப்ரொடெக்டில் வந்து சல்ஃபரனமைடு அப்படின்னு இருக்குது. அதரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமாக்சிசிலின் போட்டுக்கலாம், திமிடசோல் போட்டுக்கலாம். அதரில் வந்து கார்பெனசோல், அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கலாம். அல்சர் ப்ரொடெக்டிவில் வந்து சல்ஃபனமைட், அதுக்கப்புறம் வந்து பிஸ்மித் காம்பவுண்ட். மஸ்கரனிக்கில் வந்து ஃபினிரமின் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பேண்டாப்ரசோல், ஓமிப்ரசோல் இருக்கும்ல, அது பெப்டிக் அல்சர் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டரில் உள்ளது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓமிப்ரசோல் வந்து ஓமிப்ரசோல் இஸ் அன் ஆக்டிவேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் சல்ஃபரனமைடு, அதுக்கப்புறம் வந்து கோவலன்ட் பாண்ட் பைண்ட் டு தட் இன்ஹிபிட்டர் H1 and K plus amphetamine decreasing in the gastric secretion வந்து டிக்ரீஸ் பண்ணுது. கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணது தான் ஓமிப்ரசோலோட வேலை, இன்ஹிபிட்டர். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து டிக்ரீசிங் இந்த HCl செக்ரேஷன், பெப்சின் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வந்து ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரல், IM, IVயில் வந்து இருக்குது. இப்போ வந்து என்னென்னா தெரப்பிட்டிக் யூசஸில் வந்து பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸு, டிஸ்னியா, ட்ரக் இன்டியூஸ்டு அல்சர், பைரல் பெப்டிக் அல்சர் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸுக்கு, டிஸ்னியா உள்ளவங்களுக்கு,
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பைலோரின், அதுக்கப்புறம் வந்து ரியேஜெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிண்ட்ரோமாக இருக்குது. எல்லூனி சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து ஜோலின்டர், அதுக்கப்புறம் எல்லூசன் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் குவைட்டேனியா ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷனாக இருக்குது. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனில் வந்து ஜிஐ இரிட்டேஷன், டெசினஸ், ஹெட்டேக், டயேரியா, நாசியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து டென்டல் ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. இதெல்லாமே வந்து பெப்டிக் அல்சர் வந்துச்சுன்னா பெப்டிக் அல்சரில் வந்து இந்த ட்ரக்கில் வந்துச்சுன்னா இது எல்லாமே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டரோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இட்ராகோனசோல் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஓமிப்ரசோலோட ஓஸ்மிப்ரசோல் போட்டோன்னா அதுக்கப்புறம் C4P3, அதுக்கப்புறம் A4, C4P3, A14, அதுக்கப்புறம் வந்து செலோபிரிடான், அதுக்கப்புறம் ப்ரொலாங்கேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகோகைனடிக்ஸில் வந்து P12 = 1.2 ஹவர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்ரக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரேனிட்டிடின்னு கேட்டாங்கன்னா அது இது எழுதிடணும். என்ன எழுதணும்னா இந்த ட்ரக்கு பேர்லாம் எழுதணும். H1 ரிசெப்டார் வந்து ரேனிட்டிடின், ஃபமாட்டிடின், அதுக்கப்புறம் ராக்சாட்டிடின், செமிட்டிடின், அதுக்கப்புறம் நிசாட்டிடின் அதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நியூட்ரலைஸ்க்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா நியூட்ரலைஸ் ஆன்டாசிட் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட் போட்டுக்கணும். புரோட்டான் பம்ப் இங்கே ஓமிப்ரசோல், பேண்டாப்ரசோல், ஓஸ்மிப்ரசோல், அதுக்கப்புறம் லென்டாப்ரசோல். மஸ்கர்னிக் ஏஜென்ட்டில் என்ன போடணும்னா அதுக்கப்புறம் வந்து பைரன்சிபின், டீலன்சிபின், ப்ரொபென்சிபின் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அல்சர் ப்ரொடெக்டிவில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லட் பிஸ்மித் காம்பவுண்டு, அதர் ட்ரக்கில் வந்து பென்ஆக்சிலோன், அதுக்கப்புறம் ஆன்டி-ஹெச் பைரோலி ட்ரக், ட்ரக்கில் வந்து அமாக்சிசிலின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெனிடசோல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து குளோட்ரிமசன் போட்டுக்கணும். மெட்ரானிடாசோல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரேனிட்டிடின் வந்து பிளாக் த H2 ரிசெப்டார், அதுக்கப்புறம் வந்து H2 ரிசெப்டாரில் பாரன்டல் செல்லை வந்து பிளாக் பண்ணி இன்ஹிபிட் த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் பண்ணுது. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து செக்ரேஷன் தான் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூட் வந்து ஓரல் IM/IV, தெரபியூட்டிக் யூஸ் வந்து பெப்டிக் அல்சரு, அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு அல்சர், கேஸ்ட்ரோ எசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஜோலினர், அதுக்கப்புறம் எல்சர் சிண்ட்ரோம் வந்து இருக்குது. ஏடிஆர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆஞ்சியோடென்சின் எஃபெக்ட் அண்ட் ஹெட்டேக், டிசினஸ், 50% பயோஅவைலபிலிட்டி.